தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் ஓல்ட் இஸ் கோல்டு. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற அந்த நல்ல படம் 1984 ஒரு தமிழ் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான 100வது நாள். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பின்னாடி நடக்க போகிற கொலைகள் எல்லாம் ஏதோ ஒரு சக்தியினால் முன்னாடியே கதாநாயகிக்கு தெரிய போக எப்படியாவது இந்த கொலைகள்லாம் நடக்கிறதுக்குள்ளே இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. இறுதியாக அவங்களுடைய முயற்சியில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் தேவி. இவங்க பேசிக்காக வேறு ஊரில் ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க படத்துடைய முதல் காட்சியிலேயே திடீர்னு ஹாஸ்டலில் தூங்கிட்டு இருக்கும்போது பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு எங்கள் அக்காவை யாரோ ஒரு சைக்கோ பார்த்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் பரிதி வைக்கிறாங்க. கூட இருந்த பொண்ணுங்க எல்லாம் இங்கே பாரு, தேவையில்லாமல் என்னடி இப்போ தான் தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சு கனவு கண்டு உங்கள் அக்காவை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா, நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது ஏதாவது ஒரு வழியில். அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ அவங்க அக்காவை யாரோ கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம். உடனே இவங்களுடைய ஹாஸ்டலில் தங்கியிருக்க இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ ஒன்று பண்ணு, பேசாட்டு நேர கால் அடித்து உங்கள் அக்காவுக்கே பேசிடு, அவங்க நல்லபடியாக பேசிட்டாங்கன்னா நிம்மதியாக நீ இருப்ப இல்லை, முதல்ல உங்கள் அக்காவுக்கு ஒன்றும் நடக்கலை நல்லா தான் இருக்காங்க அப்படி நீயே சந்தோஷமாக இருப்ப இல்லை, தேவையெல்லாம் பயப்படாமல், இதெல்லாம் சும்மா கனவுடி, போய் கால் பண்ணி பேசு அப்படின்னா உடனே அக்காவுக்கு கால் அடிக்கிறாங்க. கால் அடித்து அவங்க அக்கா தான் எடுத்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அக்கா நல்லா தான் இருக்கியா அப்படின்னு கேட்டால் அவங்க அக்கா சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை, என்ன யாரோ கொலை பண்ணுற மாதிரி கனவு கண்டியா, தேவையில்லாமல் மனசை போட்டு எதாவது அழட்டிக்காத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இங்கே ஆரோக்கியமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், நீ மாட்டுக்கு வேலையை பாரு, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா காலை வச்சிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லையே அவங்க அக்கா மர்மமான முறையில் மாயமாகி போயிடுறாங்க. அக்காவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு எந்த இன்வெஸ்டிகேஷன்லையும் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இருக்கும்போது கதைக்களம் இங்கிருந்து 5 வருஷம் கழித்து நகர்ந்து போகுது. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காரு. தாத்தாவோட ஊரில் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அக்கா எங்கே போனாங்கன்னே தெரியல. அந்த கேஸ் அப்படியே ஓப்பன் கேஸாகவே இருக்குது. அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ இவங்க தாத்தாவோட கடையில் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ராம்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவர் முதலாக இவங்களை சந்திக்கிறார் அந்த கடையில். இவங்களை பார்க்கும்போதே அவருக்கு பிடிச்சி போயிடுது. அவர் பேசிக்காக பணம் அம்புட்டு பணம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷனுக்கு. அப்படி ஒரு கோடீஸ்வரர் அவர். பார்த்தவொன்னே இவங்களை பிடிச்சி போயிடுது. இவங்களுக்கும் முதல்ல ஆரம்பத்தில் வழக்கம் போல் காதல் எப்பயுமே முதல்ல தான் ஆரம்பிக்கும். இது என்ன ஒரு படம் 2 படமாக பார்த்துருக்கோம், அப்படி ஒரு படம் தான் இது. அதன் காரணமாக முதல்ல இது சும்மா வெறும் வெட்டி பந்தா கேஸுங்க, தேவையில்லாமல் அந்த அளவுக்கு அவ்வளோலாம் ஸ்டஃப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வீணுக்குனே தான் முதல்ல பேசுகிறாங்க கதாநாயகி. பட் இருந்தாலும் ஒரு தருணத்தில் சரி ஓகேங்க, பெரிய பணக்காரர் இருந்தாலும் குணத்தில் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே காதல் வயம் படுறாங்க. இதன் காரணமாக ஒரு தருணத்தில் அவர் இவங்களை கல்யாணமே பண்ணிக்கிறார். இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தை பையன் அப்படி வச்சுக்கோங்களேன், அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேசிக்காக ஒரு டாக்டர். அவர்கிட்ட இவங்க அடிக்கடி சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி நடக்க போகிற பல சம்பவங்கள் முன்னாடியே தெரியுதுப்பா, பின்னாடி யாரோ கொலை செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எனக்கு அப்பப்போ வந்து போகுது. இதே மாதிரி தான் எங்கள் அக்காவுக்கும் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனால் நான் சொல்லும் போது யாருமே நம்பல, அக்கா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. ஆனால் திடீர்னு எங்கள் அக்கா காணாமல் போயிட்டா. அதுக்கப்புறம் அவள் என்ன ஆச்சு அவளுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு லேடி, ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண், அவங்க ஒரு நபரால் கொலை செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கொலையான அந்த காட்சி என் கண்ணு முன்னாடி பல தடவை திருப்பி ரிப்பீட்டடாக ஓடுது. அவங்க யார் அப்படின்னே எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அந்த காட்சி கண்ணு முன்னாடி ஓடும்போது பல விஷயங்கள், பல பொருட்கள், இது எல்லாமே என் கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனால் இந்த பொருட்கள்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதனாலேயே என்னால் இது உண்மையாக கனவு மாதிரி எதுவும் தோணுதா, இல்லை இப்படி ஒரு சம்பவம் உண்மையாகவே நடக்க போதா அப்படிங்கிறது தீர்மானிக்கவே முடியல.
எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு அந்த ராஜ் கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு ஊரில் இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒருத்தருடைய அட்ரஸை வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போய் தேடி போகிறது, அப்படி கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய விஷயம். இங்கே ஆளே யாருன்னு தெரியாதுங்கிற, அவங்க பேர் யாருன்னு தெரியாதுங்கிற, அவங்கள நான் பார்த்ததே கிடையாது முன்ன பின்ன அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அப்படி ஒரு நபர் இறக்கிறதுக்கு முன்னாடி நான் காப்பாற்றணும் அப்படின்னா எப்படி காப்பாற்றுறது? முதல்ல ஏதாவது சம்பவம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு தோன்றதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் இந்த விஷயத்தை கேஷுவலாக விட்டுறார். இதுக்கப்புறம் யார் காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்ற வரலைனாலும் சரி, நம்ம அந்த லேடி, அந்த 30 வயசு நிரம்பிய அந்த அம்மா இறக்கிறதுக்குள்ளே, கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுறோம் அப்படின்னு இவங்களே களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் தான். எனக்குன்னு கிடையாது, 1984 சும்மா சக்க போடு போட்ட படம் இது. அப்பயே 200 நாள் தியேட்டரில் ஓடின படம் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு அன்னைக்கு எந்த விஷயம், ஒரு கிரைம் த்ரில்லர்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் உடைச்சு வேற விதமாக ஸ்க்ரீன் பிளே பண்ணப்பட்டு சீனுக்கு சீனு ட்விஸ்ட்டு, அடுத்தடுத்து பயங்கர பரபரப்பு அப்படின்னு நான் சொல்கிறது 1984 மக்களுடைய மனசில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு இருந்த நாலேஜில் இப்படி ஒரு படத்தை எவனுமே எடுக்க முடியாதுங்க, வேற லெவலில் வந்து டைரக்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் சாருக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம் இது. இதனுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே மணிவண்ணன் சார் தான். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி நம்மூர் உள்ளூர் மக்களுக்கு இந்த படம் அப்படி ஒரு படமாக தெரிஞ்சிருக்கு. உண்மையாக நல்ல படம் தான் இது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் இந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் கிடையாது. இந்த 1984 அந்த படம் வெளியாயிருக்கு. இதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி 1977 இட்டாலியன் படமாக செட் நோட்டின் நிரோ அப்படின்னு சொல்லி ஒரு படம், இதே மாதிரி கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் வெளியாச்சு. அந்த படத்துடைய அன்அஃபிஷியல் அட்டர் ரீமேக் தான் இந்த படம். இது பல பேத்துக்கு தெரியாது. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்கள் பெருசாக வித்தியாசம்லாம் சொல்லவே முடியாது. மணிவண்ணன் சார் ஒரு சில கதாபாத்திரங்களை கொஞ்சம் அங்கங்கே மாற்றிருப்பார். அதாவது இந்த தமிழ் படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஒரிஜினல் கதையில் வேற ஒரு கேரக்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ் படத்தில் வேற ஒரு கதாபாத்திரம் அந்த விஷயத்தை பண்ணுற மாதிரி அவர் மாற்றி அமைச்சிருப்பார். அவ்வளோதானே தவிர அப்படியே ஒரு அட்டர் அன்அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். இது நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னா, கதாநாயகிக்கு இருக்கக்கூடிய அந்த பவர், அதாவது பின்னாடி நடக்கிற கொலைகள் எல்லாம் முன்னாடியே தெரியுதுங்கிறாங்க இல்லையா, அந்த விஷயமாகட்டும். இந்த படம் 100வது நாள் நினச்சோம்னா இந்த படத்தில் யார் வில்லன், எப்படி இருப்பா, அவங்களுடைய கதாபாத்திர வடிவமைப்பு எப்படி இருக்கும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரைம் சீன்ஸ் எப்படி இருக்கும், கதாநாயகிக்கு எந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போனவொடனே என்னென்ன விஷயங்கள்லாம் தோணும், அவங்களுடைய அந்த ஒரு ஸ்பெஷல் பவரில் ஒரு கனவு மாதிரி ஒரு விஷயத்தில் அப்பப்போ தோணுது இல்லையா, என்னென்ன அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகும், என்ன மாதிரி ஒரு சிகரெட்டு, என்ன மாதிரி ஒரு வாட்ச், எவ்வளவு விஷயங்கள் இந்த படத்தை ஏற்கனவே நீங்கள் பார்த்த நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமோ, இம்புட்டுமே அங்கேருந்து எடுத்தது தான். அப்படியே பண்ணப்பட்ட ஒரு படம் தான் இது. பட் இதுதான் சொல்கிறது, நம்மூர் ஆடியன்ஸுக்கு அப்போ தெரியாது, அதனால் வேறு லெவலில் தெரிஞ்சுக்கிட்டு போச்சு இந்த படம். ஆனால் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுட்டு தான் பார்க்கணும். பொதுவாகவே நம்ம 1960-70 படங்கள்லாம் ஓல்டு ஸ்கூலில் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த படம் நல்ல படமாக தான் இருக்கும். இந்த படத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். ஆனாலும் அந்த டைமில் ஆடியன்ஸுடைய நாலேஜ் எப்படி இருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணப்பட்ட ஒரு படமாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் பலவிதமாக ஸ்கிரிப்ட் எல்லாம் வேறு வேறு விதமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷனோட போய் அந்த படத்தை நீங்கள் பார்க்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த படம் பார்க்கும்போது கூட. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக இந்த படத்தில் ஒரு 3 கதாபாத்திரங்கள் மேலே தான் கதைக்களம் நகர்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். ஒன்று மோகன் சார், இன்னொன்று நளினி மேடம், 3வது நம்ம கேப்டன். இந்த 3 பேர் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த 3 பேரும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நளினி மேடம் அந்தளவுக்கு அற்புதமாகவே அந்த ரோல் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு இன்டென்ஸான ரோல், அவங்களுடைய கதாபாத்திரம் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முன்னாடியே தெரியுதுன்னு ஒரு பயத்தோட ஒரு பதபதைப்போடையே ட்ராவல் பண்ணுற ஒரு கதாபாத்திரம் அது அந்தளவுக்கு அவங்க சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. சத்யராஜ் சாருக்கு ஒரு சின்ன ரோல் தான், அவர் பெரிய லெவலில் கொடுத்துருந்தா வேறு மாதிரி பண்ணியிருப்பார். ஒரு சின்ன ரோல், பட் இருந்தாலும் கொடுத்ததை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தார் அவர். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அப்பெல்லாம் அவங்கெல்லாம் யாருங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. இந்த படத்தில் கேப்டன் வந்து அவருடைய ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அந்த சீனியர் டாக்டர் பேசுகிற அந்த விஷயங்களுக்கு எல்லாம் சத்யராஜ் சார் தான் டப் பண்ணியிருப்பார். அப்போ நமக்கு அதெல்லாம் தெரியல பெருசாக, யார் பேசுனாங்க என்ன ஏதுன்னு, யாரோ ஒரு டாக்டர் பேசுகிறாரு கேப்டன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோம். ஆனால் சத்யராஜ் சார் தான் அந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணியிருப்பார். அதே மாதிரியே திடீர்னு நளினி மேடம் ஒரு புக்கில் ஒரு குதிரை படம் போட்டதை பார்த்துட்டு ஒரு பொட்டிக்கடை மாதிரி ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. நிறுத்தி இந்த புக்கு எப்போ வந்துச்சுன்னு சொல்லி அந்த புக்கை வாங்குவாங்க. அந்த பொட்டி கடைக்காரர் காசை கொடுத்துட்டு போமான்னு பேசுவார் ஒரு வசனம்.
அதெல்லாம் மணிவண்ணன் சாருடைய வாய்ஸ் தான் கேட்கும் உள்ளேருந்து. ஆனால் உண்மையாக அது கொஞ்சம் டார்க்கான ஒரு ஷாட்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடைக்குள்ளே இருக்க நபர் யாருன்னே தெரியல ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அது மணிவண்ணன் சாராக கூட இருக்கலாம். அதனால் அதெல்லாம் மணிவண்ணன் சாருடைய வாய்ஸ் தான் கேட்டது. அவராக இருக்கலாம், இல்லை அவர் டப் பண்ணியிருக்கலாம் அந்த ரோலுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்கவுங்களே பேசியிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த ஆக்டர் ஆக்டர்ஸ்லாம் பெருசாக தெரியாதுங்கிறனால நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அந்த டைமில். இது போக ராஜா சாருடைய பிஜிஎம் டெஃபினட்டாக வேறு லெவலில் தெரிய விட்டுருப்பார் ரீ ரெக்கார்டிங் இந்த படத்தில். குறிப்பாக முதல் தடவை அந்த ஒரு பங்களா வீடு, அதாவது தன்னுடைய கணவனுக்கு சொந்தமான பங்களா வீட்டுக்குள்ளே கதாநாயகி போய் அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பேப்பர் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. முதல் தடவை அந்த பேப்பர் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும்போது ஒரு நைட் லேம்பை அவங்க பிரிக்கிற அந்த சீனு, அந்த நைட் லேம்பை பார்த்த உடனே இது எங்கேயோ பார்த்துருக்கமேனு கதாநாயகி திங்க் பண்ணுற அந்த ஷாட்டு, ராஜா சாருடைய பிஜிஎம் அங்கே இறங்கி விளையாடும். சூப்பராக இருக்கும் அந்த சீனே. இந்த மாதிரி இந்த படத்துலையும் ராஜா சாருடைய மேஜிக் படம் நெடுகளும் உண்டு. அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த படம் அந்த டைமில் அடல்ட் கான்டென்ட் அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் அடல்ட் கான்டென்ட் எதுவும் கிடையாது. பட் இந்த பாத் டபுள் இருக்க மாதிரி அப்படி இப்படி 1-2 காட்சிகள் அப்போ அது அடல்ட் கான்டென்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணப்பட்டு இது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தை. மெச்சூர்ட் அடல்ட்ஸ்லாம் தாராளமாக பார்க்கலாம் பாஸ். இதில் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், பார்த்து மகிழுங்கள். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனு அன்னைக்கு டேட்டில் எப்படி இருக்குமோ அதை வச்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்து மகிழலாம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் ரேட்டிங்னு எதுவும் கிடையாது, ஏன்னா அது ஓல்ட் இஸ் கோல்ட் எபிசோட். இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.